ஹலோ மகள் இப்போ போகிறோம் மகுடம் படத்துலேருந்து டீசர் இறக்கியிருக்காங்க. விஷாலோட டைரக்ஷன் ஆக்டிங் இடத்துலேயே வரப்படும். ஜி பிரகாஷோட மியூசிக்கில் அஞ்சலி துஷாரா விஜய் நிறுவனம் நினைக்கிறேன். ஒரு 3 லுக்கில் வராது. ஒரு ஒரு ஆஃபீஸ் பிளான் ஒரு லுக்கில் வராது. ஒரு வயசான ஒரு கெட்ட பொண்ணு, ஒரு மிடில் ஏஜ் ஒரு கெட்ட பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். மூணு கெட்டப் வர நினைக்கிறேன். டைட்டில் டீசர் ரொம்ப வெரி வெரி எக்ஸைட் பயங்கரமாக இருந்துச்சு. என்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியல. டீசர் வந்துருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். டீசர் 1 2 3 கோ ஸ்டார்ட். தெரிக்க வருவான் May I come in, sir? Nandalinga sasaka manga huku podu wena wuda katalaka uiga wasaito Hong Kong logo mengi omnada na kadale order danda na parpe ni dada tipando தெரிக்க விடு வாண்டா வசை போண்டா இடி போங்கடா சாலடா கடலோட டாலடா சல போடு வாண்டா நீ மேன் போதே நெக்ஸ்ட் all the way the break like stone cold on the break nandada கடல்ல வாழ்றவன் வேற, அந்த கடலையே ஆள்றவன் வேற. ஜி பிரகாஷ் அவரோட லேபிள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் யூத்து, ரெண்டாவது படம் அது கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு நினைக்கிறேன். ஒரு ஆர்பரில் இருக்கார். ஆர்பர் ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் இருக்கிற விஷயம். அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸ்மெண்ட் இருக்க ஒரு க்ரைம் த்ரில்லராக இருக்குது. அஞ்சலி போகும்போது அவரோட வாயில் கத்திலாம் வச்சு அந்த மூஞ்சில் இது பண்ணும்போது அந்த ஒரு லுக் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பயங்கரமாக இருக்குது. அப்படி கான்ட்ராஸ்டாக இப்போ பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயனோட அவங்க பார்த்து ஒரு பொண்ணு பார்க்குற ஃபீலில் ஒரு பயங்கரமான ஒரு கெட்டப்லாம் இருக்குது. என்ன தெரியல. 2 ஹீரோயின்ஸ் வேறு இருக்காங்க. 3 கெட்டப் வருது. ஒரு ஆஃபீஸ்மெண்ட், ஒரு கேங்ஸ்டர், இன்னொருத்தர் எப்படின்னு தெரில. 3 லுக் ஃபார் இப்போ ஆர்பரில் இருக்கார். ஆர்பரில் ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் இருப்பார் நினைக்கிறேன். அது ஒரு லுக் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. கடலில் வேறுறேன், கடலையே நான் ஆள்றேன் வேறு ஒரு டைலாக் இருந்துச்சு. ஒரு நைஸ் டீசர். ஜிவியோட மியூசிக் பயங்கரமாக இருக்குது. அந்த வாய்ஸ் ஓவரில் வந்து அந்த போகும்போது அந்த வைப்ரேஷன் எக்ஸ்ட்ராண்டியாக பண்ணியிருக்காரு ஜிவி. ஒரு அமேசிங் கலர் கிரேடிங். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஈடி படத்தோட டைரக்டர் தான். இப்போ நல்ல ஒரு டைரக்ஷன். வெற்றிமானோட அசிஸ்டன்ட் டைரக்டர் பேர் நல்ல பேர். ஈட்டி படம் கூட எடுத்துருப்பார் பேர் சரி ஞாபகம் வரல. சாரி ரவி அரசு அவரோட டைரக்ஷனாக ஃபஸ்ட்டு வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சம்திங் இஷ்யூனால இப்போது விஷாலே டைரக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க படம். எப்படி இருக்க போகுது தெரியல. இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு டீசர் விட்டுருக்காங்க. நைஸ் டீசர்ஸ், நைஸ் கலர் கிரேடிங்ஸ் இதெல்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது அந்த ஒரு மிடில் வயசானவரும் அதுக்கப்புறம் ஒரு லுக்கும் பார்த்தா நம்ம மார்க்கெட்டிங் படத்தில் வர அந்த லுக் வைஸ் எனக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆகுது. அந்த மார்க்கெட்டிங் தான் ஸ்பார்க் ஆகுது. ஒரு நைஸ் ஒரு டீசர் இருக்கிறாங்க. வெரி வெரி நைஸ் டீசர். ஜோடி ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. ரெடி எக்ஸப்ட் ஃபார் த மூவி. பார்ப்போம். அவ்வளோதான். பார்த்தா